வணக்கம் நண்பர்களே. உதயநிதி அவர்கள் சென்ற வாகனத்தில் பறிமுதலா? நேரடியாக தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டிற்குள் தமிழகம் வந்துவிட்ட நிலையில் துணை முதல்வர் என்று கூட பார்க்காமல் தேர்தல் விதிமுறைகளுக்கு அனைவரும் சமம்தான் என்பதற்கேற்ப உதயநிதியின் வாகனத்தில் சோதனைகளை நடத்தினார்கள் பறக்கும் படை அதிகாரிகள். அதில் சுமார் 70,000 ரூபாய் உதவியாளர் வைத்திருந்ததாகவும் அதற்கு கணக்கு கேட்டபொழுது சம்பளம் வழங்குவதாக தெரிவித்ததாகவும் உதயநிதி தரப்பில் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இது மட்டுமல்ல, உதயநிதியின் பெயரை கூறி பரிசு பொருட்களை அவரது வாகனம் என்று கூறி பலமுறை எடுத்து சென்றதாகவும் இதை பற்றி உதயநிதியிடம் கேட்டபொழுது நான் யாருக்கும் அப்படி கூறவில்லை, இதுபோல் இனிமேல் வந்தால் பறிமுதல் செய்யுங்கள் என்று உதயநிதியே தெரிவித்ததாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 20 கட்சிகள் கூட்டணியில் திமுக இருக்கிறது, நிச்சயம் வெற்றியடைந்து விடலாம் என்று உதயநிதி நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. காரணம், தமிழக மக்கள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். கலைஞர் மீது இருந்த கோபம்தான் உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் வெற்றியடைய வைத்தது. தாத்தாவை போல பேரனும் தந்தையும் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் கருணாநிதியை விட மிகவும் மோசமானவர்களாக இருந்துவிட்டார்கள். இதனால் தமிழக அரசியலில் 2026 நினைத்ததை விட மிகப்பெரிய ஒரு தோல்வி உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏன் திமுகவின் கூட்டணிக்குமே அமையும். பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் 75,000 ரூபாய் திருப்பி வழங்கப்படும் என்று பறக்கும் படை அதிகாரிகள் சரியாக தெரிவித்தது உதயநிதி அவர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார். இதுவே பல லட்சங்கள் பல கோடிகள் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டால் நிச்சயம் உதயநிதி அவர்கள் ஒன்று சிறைக்கு சென்று இருப்பார், இல்லை என்றால் விசாரணை என்ற பெயரில் அவர் தேர்தலில் போட்டியிடாதவாறு பறக்கும் படை அதிகாரிகள் செய்திருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக பார்க்கக்கூடிய தேர்தல். இதில் 20 கட்சியுடன் கூட்டணியில் இருக்கின்றோம், 2வது முறை மாபெரும் வெற்றியடைந்து விடுவோம் என்று நினைத்தால் அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்றும் மக்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் திமுகவிற்கு எதிராக பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகளை பறக்கும் படை அதிகாரிகள் விதிப்பது சரியா? உதயநிதி போன்றவர்கள் பணங்களை எடுத்து சென்றால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.